Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல PMS Physics in Tamil இந்த சேனல்ல பாத்தீங்க அப்படினா atom multiple choice question இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து part 2. part 1 நீங்க பார்க்காதவங்க அதாவது atom chapterல part 1 multiple choice பார்க்காதவங்க வந்து கீழ உள்ள description boxல லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு part 2 இந்த லிங்க்குக்கு வாங்க, வீடியோக்கு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் என் சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்க விரும்பினா அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிட மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். In this question, the Bohr model of hydrogen atom, the centripetal force is furnished by the Coulomb attraction between the proton and the electron. If A0 is a radius of the ground state orbit, m is the mass and E is the charge on the electron, epsilon naught is the vacuum permittivity, the speed of the electron is. In this question பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து speed of the electron calculate பண்ணணும். நமக்கு வந்து 4 ஆன்சர் கொடுத்திருக்காங்க. A E divided by root of 4 by epsilon naught A naught m. B பார்த்தீங்க அப்படின்னா E equal to E divided by root of epsilon naught A naught m. C வந்து 0. D வந்து root of 4 by epsilon naught A naught m divided by E. இந்த 4 ஆன்சர் கொடுத்திருக்காங்க. இந்த ஆன்சர்ல வந்து velocity of the electron இது வந்து நமக்கு வந்து ஃபார்முலா வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா centripetal force equal to the force of attraction. நமக்கு வந்து 2 சார்ஜஸ் இருந்தனா force of attraction இருக்கும். கூலும் ஃபோர்ஸ்ல நமக்கு சொல்லுவோம் 1 by 4 by epsilon naught r squared q1 q2 divided by r squared. சேம் சிமிலர்லி இதுவும் ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதை வந்து கம்பேர் பண்ணி நம்ம வந்து ஈஸியான மெத்தடில் அந்த ஃபார்முலா சூட்டபிள் ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். இது எப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் divided by force of attraction. So force of attraction வந்து பாத்தீங்க அப்படின்னா centripetal force வந்து mv squared a naught. ஓகேங்களா, mv squared r வரும். ரேடியஸ் வந்து a naught வந்து ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, அதனால a naught நம்ம எடுத்துக்கிறோம். இதில் வந்து force of attraction கூலும் ஃபோர்ஸ் வந்து 1 by 4 by epsilon naught q1 q2 r squared. இங்கே வந்து எலக்ட்ரானை பேஸ் பண்ணி இருக்குது, அதனால வந்து நம்ம எலக்ட்ரான் எடுத்துக்கலாம். ஸோ 1 divided by 1 4 by epsilon naught e squared divided by a naught. ஓகேங்களா, ஸோ நமக்கு என்ன கேட்டுக்கிறாங்க, ஸ்பீட் ஆஃப் த எலக்ட்ரான். ஸ்பீட் ஆஃப் த எலக்ட்ரான்னா velocity. ஸோ m is the mass, v is the velocity, a naught is the radius, 4 by epsilon is the constant value. ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து a naught கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா, ஒரு a naught கேன்சல் ஆயிரும். அப்புறம் மிச்சத்தை நம்ம சூட்டபிள் எழுதலாம். ஸோ v squared divided by 1 divided by 4 by epsilon naught e squared divided by a naught நமக்கு கிடைக்கும். ஸோ m வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது, டிவிஷனில் வரும் m. ஓகேங்களா, இது ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயரை மாற்றி எழுதலாம். நமக்கு என்ன கிடைக்கும், வெலாசிட்டி எடுத்துகிறோம் ரூட்னா நமக்கு என்ன கிடைக்கும், e squared divided by 4 by epsilon naught a naught m. இது வந்து எப்படியா மாற்றி எழுதலாம், நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும், e divided by 4 by epsilon naught a naught m. ஸோ இதாங்க பர்ஃபெக்ட் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். வந்து இந்த மெத்தடில் நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, வாங்க செக் பண்ணலாம் ஆன்சரை. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா e divided by 4 by epsilon naught a naught m. a is a correct answer. ஸோ பெர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டே கொடுத்துருக்குறாங்க. ஸோ a is a perfect answer. So C, B wrong answer, C also wrong answer, fourth also wrong answer. இப்படி தாங்க நீங்களும் இந்த மாதிரி ஃபார்முலா சூட்டபிள் ஃபார்முலாவை செலக்ட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், the energy of the ground electronic state of hydrogen atom is 13.6 electron volt. The energy of the first excited state. ஸோ என்ன கேட்டுக்கிறாங்க, எனர்ஜி ஆஃப் த ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். ஸோ எனர்ஜி ஆஃப் த ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா நம்ம வந்து எப்படி எடுக்கணும்னா n ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் அப்படின்னா 2ன்னு எடுத்துக்கணும், n ஈக்குவல் டு 2. ஓகேங்களா, இதான் வந்து ஃபார்முலா. எனர்ஜி ஆஃப் த ஸ்டேட் நமக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னா E equal to minus 13.6
divided by n squared atomic number square. ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னா நமக்கு வந்து 1 அட்டாமிக் நம்பர் 1 அட்டன் பண்ணிக்கலாம். n வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க, n equal to 2. ஸோ n equal to 2. ஸோ அப்போ நம்ம என்ன கிடைக்கும், மைனஸ் 13.6 divided by 2 squared atomic number. In this question நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா the energy of the ground electronic state of hydrogen atom. ஹைட்ரஜன் ஆட்டோட அட்டாமிக் நம்பர் வந்து 1. ஸோ அதனால் வந்து நமக்கு எப்படி எடுத்துக்கலாம், இந்த கொஸ்டின்ஸில் n equal to 2 atomic number 1 whole power square. நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் 13.6 divided by 4. இதை கேன்சல் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3.4 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இதுதாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டோட எனர்ஜி வேல்யூ. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து ஏ இஸ் அ ராங் ஆன்சர், பி இஸ் அ ராங் ஆன்சர், சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர், டி ஆல்சோ ராங். ஸோ எனர்ஜி ஆஃப் த கிரவுண்ட் ஸ்டேட் ஃபார்முலா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மெமரி பண்ணி வச்சுருக்கணும், ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். Next question, when the hydrogen atom is in its first excited level, its radius is dash of the pore radius. So dash of the pore radius கேட்டிருக்கிறாங்க. A பார்த்தீங்கன்னா twice of the pore radius, B பார்த்தீங்கன்னா 4 times, C வந்து same, D வந்து off. ஸோ அதோட பெர்ஃபெக்ட் ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹைட்ரஜன் ஆட்டம் கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜன் ஆட்டம் அட்டாமிக் நம்பர் 1, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னு கொடுத்துருக்காங்க, அப்படின்னா n equal to 2ன்னு எடுத்துக்கணும். நம்ம ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா n equal to 2, ஓகேங்களா, மறக்கக்கூடாது. n equal to 2. இட் இஸ் ரேடியஸ் ஆஃப் போர் ரேடியஸ் கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சூட்டபிள் ஃபார்முலா போர் ரேடியஸ் r equal to radius equal to n squared r0, ஓகேங்களா. இதுதான் திஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா n வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ n squared பார்த்தீங்கன்னா 2 squared r0, ஸோ equal to 4 r0. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 times இன்க்ரீஸ் ஆகும், 4 times அதிகமாக இருக்கும். இதுதான் அந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏ இஸ் அ ராங் ஆன்சர், பி இஸ் அ கரெக்ட் ஒன், சி இஸ் அ ராங், ஃபோர்த் ஆல்சோ ராங், ஓகேங்களா. இந்த கொஸ்டின் வந்து 1997 கேட்டிருக்கிறாங்க. இந்த மெத்தடில் தான் உங்களுக்கு போர் ரிலேட்டட் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அக்கார்டிங் டு த போர் பிரின்சிபல், the relation between the principal quantum number and radius of the r. So what is the relation கேட்டுக்கிறாங்க. இப்போ இதே கொஸ்டின் தான் லாஸ்ட் கொஸ்டினில் நம்ம பார்த்தோம், என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு. அதே கொஸ்டினோட ஆன்சர் தான் ரிலேட்டடாக கிடைக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா a equal to r directly proportional to the 1/m, b equal to r directly proportional to the 1/n squared, c வந்து r directly proportional to n, d வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா r directly proportional to n squared. ஸோ இதோட ரேடியஸும் பிரின்சிபல் குவாண்டம் நம்பரும் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதோடைய ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி எழுதணும், ஆர் ஈக்குவல் டு n ஸ்கொயர்ட் r0, இதுதான் ஃபார்முலா. ஸோ ஆர் ஈக்குவல் டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த n ஸ்கொயர்ட், ஆர் ஈக்குவல் டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த n ஸ்கொயர். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து 4th ஒன் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ மீது ஏபிசி ஆல்சோ ராங் ஆன்சர். Next question is, when a hydrogen atom is raised from the ground state to an excited state. ஸோ நமக்கு தெரியும் ஹைட்ரஜன்ஸ் ஆட்டம் வந்து அட்டாமிக் நம்பர் 1. இந்த அட்டாமிக் 1 அது மட்டும் இல்லாமல் ஹைட்ரஜன் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய சீரிஸ் வரும். நமக்கு வந்து தெரிஞ்சது வந்து லைமன் சீரிஸ், பால்மர் சீரிஸ், பேஷன் சீரிஸ், பிராக்கெட் சீரிஸ், பீஃபோன் சீரிஸ். இந்த சேஞ்சஸ் ஆகும் ஆர்பிட்டலை பொறுத்து. எலக்ட்ரான் ஜம்பிங் ஃப்ரம் ஒரு ஆர்பிட் டு இன்னொரு ஆர்பிட் போகும்போது வந்து நம்ம எனர்ஜி சேஞ்சஸ் ஆகும். இது வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஏ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசிடின்னு 4 ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. ஏ வந்து போத் கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீசஸ். பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போத் கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீசஸ். சி வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீசஸ் அண்ட் கைனடிக் எனர்ஜி இன்க்ரீசஸ். டி வந்து potential energy increases and kinetic energy decreases. The 4 answer கொடுத்திருக்காங்க. இந்த 4 answer வந்து perfect answer என்னன்னு பாத்தீங்க அப்படினா ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும்போது வந்து நமக்கு எனர்ஜி சேஞ்சஸ் ஆகும். அது எப்படி சேஞ்சஸ் ஆகும் பாத்தீங்கன்னா
பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், ஆனால் கைனடிக் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து பெர்ஃபெக்ட் ஆன்சர். இந்த 4வது ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி ஆன்சர் இஸ் இந்த கொஸ்டின்ஸ் கரெக்டான ஆன்சர். A, B, C also wrong. ஓகேங்களா? Next question. The terms of the pore radius A0. The radius of the second pore orbit of a hydrogen atom is given by. கேட்டிருக்கிறாங்க. pore radius வந்து A0 நம்ம எடுத்துக்கிடணும். radius of the second orbit நமக்கு தெரியும். ஆர்பிட் வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல வந்து N1 2 3 4 ஆர் K L M N அப்படியே போய்கிட்டே இருக்கும். ரேடியஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் ஒவ்வொரு ரேடியஸ் இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு வந்து ரேடியஸ் ஆஃப் த செகண்ட் ஆர்பிட் கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஆர்பிட்னா நமக்கு வந்து எப்படி எடுத்துக்கணும்னா n = 2ன்னு எடுத்துக்கணும். அப்போ நான் எப்படி ஃபார்முலா சூட் பண்ணலாம்? R = n ஸ்கொயர்ட் R0. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா n ஸ்கொயர் 2னா 4 R0. R0 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? மாற்றி எழுதணும்னா 4 = A0. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அப்போ நான் பெர்ஃபெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் பெர்ஃபெக்ட் ஆன்சர். பி சி டி இஸ் ஏ ராங் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The ionization of energy of hydrogen atom is 13.6 electron volt. Following the pore theory, the energy corresponding to a transition between third and fourth orbit is. நமக்கு வந்து எனர்ஜி லெவல் ஆஃப் கொடுத்துருக்குறாங்க. ஹைட்ரஜன் ஆட்டத்தோட எனர்ஜி லெவல் வந்து 13.6 எலக்ட்ரிக் வோல்ட்னு கொடுத்துருக்குறாங்க. அதோட எனர்ஜி டிரான்சிஷன் ஆகுது தேர்ட் ஆர்பிட்லேருந்து ஃபோர்த் ஆர்பிட்லேருந்து தேர்ட் ஆர்பிட் டிரான்சிஷன் ஆகும்போது வந்து அதோட எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆன்சர் வந்து 3.40 எலக்ட்ரான் வோல்ட், பி வந்து 1.51 எலக்ட்ரான் வோல்ட், சி வந்து 0.85 எலக்ட்ரான் வோல்ட், டி வந்து 0.66 எலக்ட்ரிக் வோல்ட். இதான் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆன்சர் வந்து எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னா எனர்ஜி ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம் நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும். 13.6 divided by n squared into atomic number squared. ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபார்முலா. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் வந்து நமக்கு தேர்ட் எனர்ஜி கண்டுபிடிக்கணும், ஃபோர்த் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். அது எப்படின்னா நமக்கு வந்து தெரியும் ஃபார்முலா. ஸோ எனர்ஜி ஈக்குவல் டு -13.6 n ஸ்கொயர்ட் அட்டாமிக் நம்பர். சார் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கிறப்ப நமக்கு வந்து அட்டாமிக் நம்பர் வந்து 1 தான். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஷின் வந்து எனர்ஜி லெவல் ஈக்குவல் டு E4 - E3. இப்போ டிரான்சிஷன் ஆகுது. இருந்து நமக்கு வந்து ஃபோர்த் ஆர்பிட்லேருந்து தேர்ட் ஆர்பிட் எனர்ஜி டிரான்சிஷன் ஆகுது. அதோட எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஃபோர்த்து தேர்டு. அப்போ நான் ஃபோர்த் எப்படி எழுதலாம்? நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா E4 = -13.6 4 n = 4 அப்படின்னா நமக்கு வந்து 4 ஸ்கொயர், ஸோ 1 ஸ்கொயர். அப்புறம் என்ன கிடைக்கும்? -13.6 16. ஓகேங்களா? E4. அதே மாதிரி தேர்ட் ஆர்பிட் எனர்ஜி லெவல் தேர்ட் ஆர்பிட்டோட பார்த்தீங்கன்னா -13.6 divided by 3 ஸ்கொயர் into 1 ஸ்கொயர். ஓகேங்களா? 1ங்கிறது வந்து அட்டாமிக் நம்பரை குறிக்கிறது. ஸோ 13.6 divided by 9 E3யோட எனர்ஜி லெவல். ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பார்த்தீங்க அப்படின்னா 13.6 minus divided by 16 மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது ஆல்ரெடி, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 13.6 divided by 9. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ராக்ஷன் பண்ணி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.85 ப்ளஸ் 1.51. ஓகேங்களா? இதான் ஆன்சர் கிடைக்கும். இதை வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.6 எலக்ட்ரிக் வோல்ட். ஓகேங்களா? இதுதான் எனர்ஜி லெவல். ஒரு ஆர்பிட்லேருந்து இன்னொரு ஆர்பிட் போகும்போது வந்து எனர்ஜி லெவல் சேஞ்சஸ் ஆகும். ஸோ ஃபோர்த் ஆர்பிட்லேருந்து தேர்ட் ஆர்பிட், அது தேர்ட் ஆர்பிட்லேருந்து ஃபோர்த் ஆர்பிட் போகும்போது வந்து இதோட எனர்ஜி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 0.66 எலக்ட்ரிக் வோல்ட். ஸோ நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து ஏ இஸ் அ ராங் ஆன்சர், பி இஸ் அ ராங், சி இஸ் அ ராங், fourth one is a perfect answer, 0.66 electric volt. Okay, next question. To explain this theory, pore used. நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் போர் பாஸ்பேட் 3 பாஸ்பேட் இருக்குது. அதோட வந்து எது யூஸ் பண்ணிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சர்வேஷன் லீனியர் மொமெண்டம், செகண்ட் வந்து கான்டினியூஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம்,
C வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் குவாண்டம் ஃப்ரீக்வன்சி, D வந்து none of this above. So Bohr theory வந்து based on continuation of angular momentum. ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா A is a wrong answer, P is a correct one. So Bohr theory based on continuation of angular momentum. Next question. The ionization of hydrogen atom is 13.6 electric volt. The ionization of energy of the singly ionized helium atom would be. ஸோ நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எனர்ஜி ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம் கொடுத்துட்டாங்க. ஹைட்ரஜன் ஆட்டோட அட்டாமிக் நம்பர் வந்து 1. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ஹீலியம் ஆட்டத்தை பற்றி கேட்டிருக்கிறாங்க. அயனைசேஷனோட ஹீலியம் ஆட்டம் எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க. ஹீலியம் ஆட்டோட அட்டாமிக் நம்பர் வந்து 2. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கும். அது எப்படின்னா equal to minus 13.6 divided by n squared z squared. ஓகேங்களா? ஹைட்ரஜன் சொல்லும்போது வந்து அட்டாமிக் நம்பர் 1, ஹீலியம் சொல்லும்போது வந்து நமக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 2. ஓகே, நமக்கு வந்து ஹீலியத்தோட அயனைசேஷன் எனர்ஜி கேட்டுக்கிறாங்க அப்படின்னா equal to minus 13.6 அட்டாமிக் நம்பர் ஹோல் பவர் ஸ்கொயர் டிவைடட் பை n. என்னது ஃபர்ஸ்ட் ரேட்டு தான் கேட்டிருக்கிறாங்க 1 ஸ்கொயர். அப்புறம் என்ன கிடைக்கும் minus 13.6 into 4. ஸோ பெர்ஃபெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 13.6 4 மல்டிப்ளைஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 54.4 எலக்ட்ரிக் வோல்ட். ஓகேங்களா? இதுதான் எனர்ஜி ஆஃப் த அயனைசேஷன் ஆஃப் ஹீலியம் ஆட்டம். ஆன்சர் வந்து எதில் பார்த்தீங்கன்னா டி ஆன்சர் இஸ் அ பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஏபிசி இஸ் அ ராங் ஆன்சர். 54.4 எலக்ட்ரிக் வோல்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் an electron is a hydrogen atom jump from the third orbit to second orbit, it emits a photon of wavelength lambda. When it is jump from the fourth orbit to third orbit, the corresponding wavelength of photon will be. ஸோ என்ன சொல்லியிருக்க வராங்க அப்படின்னா எலக்ட்ரான் வந்து ஜம்ப் ஆகும். நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் லாட் ஆஃப் சீரிஸ் இருக்குது. லைமன், பால்மர், பேஷன், ப்ராக்கெட், பீஃபோன் சீரிஸ். எலக்ட்ரான் ஜம்பிங் ஃப்ரம் த ஹையர் ஆர்பிட் டு லோயர் ஆர்பிட். நமக்கு வந்து லோயர் ஆர்பிட் டு ஹையர் ஆர்பிட் சேஞ்சஸ் ஆகும். இதோட சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. வேவ் லென்த் கேட்டிருக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ஜம்பிங் ஃப்ரம் த தேர்ட் ஆர்பிட் டு ஃபோர்த் ஆர்பிட். ஓகேங்களா? தேர்ட் ஆர்பிட் டு ஃபோர்த் ஆர்பிட் கொடுத்துருக்காங்க. இதோட வேவ் லென்த் வந்து லேம்டா. அதே மாதிரி ஃபோர்த் ஆர்பிட்ல இருந்து தேர்ட் ஆர்பிட் போகுது. அதோட லேம்டா என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த கொஸ்டின் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது லேம்டா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம கண்டுபிடிக்கணும், வேவ் லென்த் நம்ம கண்டுபிடிக்கணும். செகண்ட் பார்ட்டோட வேவ் லென்த் என்ன கண்டுபிடிக்கணும். அதோட 2 ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்களோட வேவ் லென்த் ரேஷியோ தெரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா n = 1 to செகண்ட் ஆர்பிட் வந்து n = 1ன்னு எடுத்துக்கணும். தேர்ட் ஆர்பிட் வந்து n = 2 ஹையர் ஆர்பிட். ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து n = 1, இது வந்து n = 2. இது எப்படி சால்வ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா 1/λ = r divided by 1 divided by n1 squared minus 1 divided by n2 squared. ஓகேங்களா? ஸோ 1/λ பார்த்தீங்கன்னா r. ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துருக்கேன், இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. தேர்ட் ஆர்பிட் டு ஃபோர்த் தேர்ட் ஆர்பிட் டு செகண்ட் ஆர்பிட் எமிட்ஸ் த போட்டான் ஆஃப் வேவ் லென்த். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1 divided by 2 squared minus 1 divided by 3 squared நமக்கு கிடைக்கும். ஸோ r = r into 1 divided by 4 minus 1 divided by 9. ஸோ 1 divided by λ. ஸோ 1 divided by λ எப்படி எழுதலாம். ஸோ நமக்கு வந்து r 9 minus 4 into 36. ஓகேங்களா? கிடைக்கக்கூடியது 5 divided by 5 into r 36. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் நம்ம ஒன்றுன்னு வச்சுக்கலாம். r = 5r 5r = 36. ஈக்குவேஷன் நம்பர் 1. அதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது செகண்ட் பார்ட் கண்டுபிடிக்கணும். செகண்ட் பார்ட்டில் என்ன கேட்டிருக்கிறாங்க, எனர்ஜி ஜம்பிங் ஃப்ரம் த ஃபோர்த் ஆர்பிட் டு தேர்ட் ஆர்பிட். ஃபோர்த் ஆர்பிட் டு தேர்ட் ஆர்பிட். ஸோ n = 3, n2 = 4. அது எப்படி எழுதலாம். 1 divided by λ = r 1 divided by 3 squared minus 1 divided by 4 squared. ஓகேங்களா? ஸோ இது எப்படி எழுதலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1/, இது வந்து லேம்டா டேஷ்னு வச்சுக்கணும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது லேம்டா டேஷ். ஓகேங்க? இதோட வேவ் லென்த் தான் நமக்கு வேணும். ஸோ r 1 divided by 9 minus 1 divided by 16. கிளியருங்களா? இப்போ என்ன பண்ணலாம் எடுத்தீங்க அப்படின்னா r 16 minus 9
ஈக்குவல் டு மல்டிப்ளைஸ் பண்ணினா 144 கிடைக்கும். 144 கிடைக்கும்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆர் 7r divided by 144. இது equation number 2. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ரேஷியோ எடுத்தீங்கன்னா 2 கொஷின்ஸ் ரேஷியோ எடுத்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1/λ divided by 1/λ dash 5r divided by 36 7r divided by 144. ஓகேங்களா, இதில் ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஆர் கேன்சல் ஆயிரும். ஸோ 144 divided by 7 into 144 7 into என்ன கிடைக்கும் 5 divided by 36. ஓகேங்களா, இந்த ஆன்சர் தான் நமக்கு வரக்கூடிய பெர்ஃபெக்ட் ஆன்சர். இது வந்து எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே 1/λ இதில் வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்க அப்படின்னா இந்த பார்ட் வந்து நமக்கு எப்படி மாறும் 1/λ இன்ட்டு ரிவர்ஸ் பண்ணால் λ டேஷ் டிவைடட் பை 1. ஓகேங்களா, அப்படின்னா λ இதில் வந்து எப்படி எழுதலாம்னா λ டேஷ் ஈக்குவல் டு λ ஈக்குவல் டு இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன ஆன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 divided by 7. ஸோ லேம்டா இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா நமக்கு கிடைக்கும். ஸோ 20 divided by 7 லேம்டா. இதுதான் பெர்ஃபெக்ட் ஆன்சர். நமக்கு ஆன்சர் கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா லேம்டா டேஷ் ஈக்குவல் டு 20 divided by 7 லேம்டா. ஸோ இதில் வந்து ஆன்சர் வந்து A, B, C, D. இது வந்து பெர்ஃபெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா A is a wrong answer, P is a wrong answer, 20 divided by 7 is the correct answer. இப்படி தாங்க ஈஸியாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் டெரிவேஷன் பண்ணி நீங்கள் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். An electron in the stationary hydrogen atom passes from the 5th energy level to ground level. The velocity of the atom occurred as a result of photon emission will be. So for answer கொடுத்துருக்காங்க velocity of the atom occurred in the result of the photon velocity கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, லாஸ்ட் கொஸ்டினில் எப்படி சால்வ் பண்ணோம்னா அதே மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும். ஆனால் இதோடைய இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இதை கண்டுபிடிக்க முடியும். இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டம் பாசஸ் ஃப்ரம் த 5th எனர்ஜி லெவல் டு கிரவுண்ட் லெவல். ஓகேங்களா, 5த்னா நமக்கு n = 5 எடுத்துக்கிடணும், கிரவுண்ட் லெவல்னா நமக்கு வந்து n = 1. ஸோ கொடுத்துருக்குறாங்க இதோட velocity of the atom ரிலேட்டட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பார்த்தீங்களா, ரெண்டு விதமாக ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1/λ ஈக்குவல் டு r 1 divided by n1 squared minus 1 divided by n2 squared. ஓகேங்களா, இன்னொரு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா மூமெண்டம் ஆஃப் த ஃபோட்டான் ஈக்குவல் டு மூமெண்டம் ஆஃப் த ஆட்டம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபார்முலா h divided by mv lambda. h divided by h is the Planck constant. லாஸ்ட் இதை நம்ம கேட்டிருக்கிறாங்க, b கேட்டிருக்கிறாங்க. அதனால் நமக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணால் h divided by mv lambda. இந்த ஃபார்முலா நீங்கள் சூட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு கிடச்சிரும். அது எப்படின்னா நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க 1/λ ஈக்குவல் டு r 1 divided by n squared 5th orbit to ground state. அப்படின்னா ஃபர்ஸ்ட் n = 1 lower orbit 1 squared minus 5 squared. ஓகேங்களா, நமக்கு என்ன கிடைக்கும் r 25 minus 1 divided by நமக்கு கிடைக்கும் மல்டிப்ளைஸ் பண்ணிங்கன்னா 25. அப்படின்னா r வேல்யூ r equal to 24 divided by 25. So 1/λ equal to 24r divided by 25. ஓகேங்களா, இதோடைய இப்போ வந்து லேம்டா நமக்கு தெரியும். லேம்டா வந்து ரிவர்ஸ் பண்ணி கூட எழுதலாம். நம்ம வந்து லேம்டா எப்படி எழுதலாம் நம்மனா ரிவர்ஸ் பண்ணி எழுதினா லேம்டா 25 divided by 24r. இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணியிருக்கிறோம், அப்படியே மாற்றி எழுதிக்கலாம். நமக்கு இந்த ஃபார்முலா சூட்டபிள் velocity தான் நமக்கு கேட்டிருக்கிறாங்க. இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கிடச்சிடும். என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு வந்து velocity தான் வேணும், v divided by h divided by m lambda. ஓகேங்களா, ஸோ h வேல்யூ h m
இன்ட்டு லேம்டா. லேம்டானா 20 டிவைடட் பை 24R. ஸோ ரெசிப்ரோக்கல் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா h டிவைடட் பை m 24R. ஓகேங்களா, இதுதான் பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஸோ அதோட கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ h 24HR டிவைடட் பை 25m. ஓகேங்களா, இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் இஸ் 24HR 25m. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த பெர்ஃபெக்ட் ஆன்சர். மற்ற மூணெல்லாம் ராங் ஆன்சர். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை உங்களோட கமெண்ட் பாக்ஸில் பதிவிட மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை என்னோடய வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்க விரும்பினா அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.